நீங்க தாய்க்கிழவி படத்துல உங்க கூட ஒரு முறப்பையன்னு ஒருத்தர் இருப்பாரு. தூரிகா டபுள தூரிகா. அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி பத்தி சொல்லுங்க. அவரு என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவாரு. ருக்மணி யாரையாவது காதலிக்கிறாங்களா? யார்கிட்டயாவது இருந்து லவ் ப்ரொபோசல் வந்திருக்கா? காதலிக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை. ஒரு ரொமான்டிக் சீன் நடிக்கணும், ஒரு முத்த காட்சியில நடிக்கணும், இல்ல கிளாமரா நடிக்கணும்னு சொன்னா நீங்க நடிப்பீங்களா? நம்ம வீட்டு பிள்ளையா யூடியூப்ல வளர்ந்தவங்க இன்னைக்கு வெள்ளித்திரையில மின்னிக்கிட்டு இருக்காங்க. வெல்கம் டு த ஷோ ருக்மிணி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, உங்க ஜேர்னியை பத்தி சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா இருந்து இன்னைக்கு ஒரு வெள்ளித்திரையில மின்ற அளவுக்கு பெரிய ஆளா வந்திருக்கீங்க. உங்க ஜேர்னி நீங்க எங்க ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு யாரெல்லாம் உதவியா இருந்தாங்க? என்னோட ஜேர்னி நாடகங்கள் மூலமாக ஸ்டார்ட் ஆச்சு. நாடகத்தில் ராம்ராஜ் அப்படிங்கிற என்னோட குரு, அவர் தமிழ் ப்ரொஃபஸர், பிஎஸ்ஜி காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக இருக்கார். நான் பிஎஸ்ஜி காலேஜில் தான் படித்தேன். ஓகே. அப்போது சார் என்னை பாடுறதுக்காக வர சொல்லியிருந்தார். பாடுவேன், ஓரளவுக்கு பாடுவேன். அப்படியா? ஆமாம், அதுக்காக போயிருந்தேன். போனப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன டைலாக் கொடுத்து பண்ணுறேன் அம்மானாரு. சார் எனக்கு நடிக்கலாம் வராதுன்னு. பாருங்கள், நடிக்கலாம் வராதுன்னு சொன்னேன், இப்போ நடிச்சிட்ருக்கேன். சார் பண்ணுன்னு சொல்லும்போது அவர் மேலே இருக்கிற மரியாதைனால பண்ணினேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறையா நாடகங்கள் பண்ண ஆரம்பித்தேன். அந்த பர்ஃபார்மன்ஸை நாங்கள் மேடையில் போடும்போது ஒரு ஆடியன்ஸ் முடிஞ்சோடனே, அம்மா நீ ரொம்ப நல்லா பண்ண அப்படின்னு என்னை தேடி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன நம்மளை ஒரு ஆள் நல்லா பண்ணேன்னு சொல்கிறாங்களே. அப்போ தான் நான் ஆரம்பித்தேன் மக்களுக்காக நாடகம் பண்ணணும் அப்படின்னு. முதல்ல எனக்காக தான் நான் நாடகத்துக்குள்ளே போனேன். எப்படின்னா, நாடகம் நடிக்கும்போது நம்மளுக்கு இந்த சுற்றி இருக்கிற உலகம் எல்லாம் மறந்துடும். நம்மக்கிட்ட இருக்கிற சோகம், துக்கம், நம்மளுக்கு என்ன விதமான பேக்ரவுண்டில் எவ்வளோ அடிபட்டிருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஷியலாகவும் சரி, வீட்டுக்குள்ளேயும் சரி, நிறைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு விஷயம் பண்ணுவோம் இல்லையா? ஸ்போர்ட்ஸ் இருக்கும், ஒரு ஜிம் இருக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட இது பண்ணும்போது அதுலேருந்து வெளியே வரலாம். ஆனால் எனக்கு அந்த மாதிரி சில கஷ்டமான சூழலில் என்னை அது வெளியே கொண்டு வந்தது எதுன்னு பார்த்தா இந்த நடிப்பு தான், இந்த நாடகம் தான். ஸோ அதனால் இந்த கலை என்னை மீட் எடுத்துச்சு. இத்தனையிலேருந்து என்னை மறக்க வச்சுச்சு. அது என்னை வேற ஒரு ஆளாக மேம்படுத்திக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த நாடகத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது என்னோட சார் தான். அது மூலமாக நான் நிறையா இடங்களில் ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு போல்ட்னஸ் கிடச்சிது. ஒரு தைரியமாக ஒரு 1000 பேர் இருப்பாங்க, அவங்க முன்னாடி நம்ம நடிக்கிறோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நம்மளால் ஒரு எமோஷன்ஸை கடத்த முடியுது. எத்தனையோ எமோஷன்ஸை நம்ம பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு கடத்த முடியுது அப்படிங்கிற ஒரு இது கிடச்சிது. அப்படி தான் என்னோடய நடிப்புக்கான நாடகம் அப்படிங்கிற ஒரு இது ஆரம்பிச்சது. ஓகே. உங்களோட கருப்பு நிறத்தால் உங்களோட சினிமா வாய்ப்பு புறக்கணிக்கப்பட்டுச்சா? இல்லை, ஆக்சுவலி கருப்புக்காக தான் என்னை சூஸ் பண்ணாங்க. எனக்கு முதலாக நான் நடித்த படம் அப்படின்னு பார்த்தா கோடை இருள். அதோட டைரக்டர் குட்டி ரேவதி மேம். நிறைய பேர்த்துக்கு தெரியும். மேம் ரைட்டர். அவங்களோட படத்தில் இருளர் மக்களுக்கான ஒரு ஸ்டோரி, அதில் இருளர் பெண்ணாக நடிக்கிறதுக்காக என்னை வர சொல்லியிருந்தாங்க. இந்த கருப்பாக இருக்கிற இதே தோற்றத்தில் தான் இருளர் இருப்பாங்கங்கிறதுக்காக தான் என்னை அதை சூஸ் பண்ணாங்க. அதில் ஹீரோயினாக நான் பண்ணேன். ஸோ அப்போ எனக்கு அது ப்ளஸ்ஸாக தான் இருந்தது. அதுக்கப்புறமுமே எனக்கு வந்த கதை எல்லாமே நேட்டிவிட்டி சார்ந்த கதைகளாக தான் வரும். இந்த நிறம் இந்த பகுதியை சார்ந்தது, இந்த மீனவ பகுதி அப்படின்னா அவங்க இந்த மாதிரி தான் இருப்பாங்கன்னு எனக்கு அந்த மாதிரி கேரக்டர் வரும். கிராமத்து படம் அப்படின்னா கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருப்பாங்க, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். ஸோ எனக்கு கருப்பாக இருக்குங்கிறனால புறக்கணிக்கப்படலை. ஒரு சில இடங்களில் அப்படி நடந்திருக்கு. அது எப்படின்னு பார்த்தா, ஒரு படம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க போல இருக்குது. என்னோடய ஃபோட்டோஸ் கேட்டாங்க, நான் அனுப்பினோடனே அவங்க பார்த்துட்டு, நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு கேட்டேன், நீங்கள் இப்படி அனுப்புகிறீங்க ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன் ஐடியில் கருப்பாக இருக்கிற பெண்கள் ஒர்க் பண்ண மாட்டாங்களா? எல்லோரும் தானே ஒர்க் பண்ணுவாங்க. ஏன் இங்கே சென்னையில் பார்த்தா எத்தனையோ கம்பெனியில் எல்லோரும் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அவங்க பார்க்குறாங்க, அவங்க மைண்ட் செட் அப்படி இருக்குது அப்படிங்கிறது. அது ஒரே ஒரு கசப்பான அனுபவம் மட்டும்தான் எனக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு வந்த கேரக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேட்டிவிட்டி ரிலேட்டடான படங்களாக தான் வந்திருக்கு. அதனால் எனக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன்.
உங்களுக்கு தோணலையா கிராமத்து பின்னணியில் எடுக்கிற படம்னா மட்டும் நம்மளை கூப்பிடுறாங்க, ஐடி இல்லைன்னு சொல்லும்போது நம்மளை கூப்பிட மாட்டாங்க, ஏன் கிராமத்துலலாம் பொண்ணுங்க வெள்ளையாவே இருக்க மாட்டாங்களா, இல்ல ஐடியில் போற பொண்ணுங்க அப்படி இருக்க மாட்டாங்களான்னு உங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இப்போ கிராமத்தில் வந்து வெள்ளையாவும் பெண்கள் இருப்பாங்க, அங்கேயும் ஒரு முரண் வருது இல்லையா? வெள்ளையாவும் பெண்கள் இருப்பாங்க, கருப்பாவும் பெண்கள் இருப்பாங்க. ஆனால் மோஸ்ட்லி வந்து தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பு தான் ஒரு அடையாளமாக இருக்குது. அதனால் அந்த மாதிரியான கேரக்டர்ஸை சூஸ் பண்ணுறாங்க. எனக்கு அந்த ஒரு வருத்தம் இருந்துச்சு. ஐடி ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி இது பண்ணும்போது எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல ரோல்ஸாக தான் வருது, நல்ல நல்ல கேரக்டர்ஸாக தான் வருது. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு நிறத்துக்காகவே உங்களை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு 4-5 படங்கள் வந்தது. தாய் கிழவி படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு வந்து தாய் கிழவி படம் ஒரு படத்துக்காக ஆடிஷன் போயிருந்தேன். அங்கே கௌஷிக்னு ஒரு சார் இருந்தார். அவரோட ஃப்ரெண்டு இந்த படத்தில் கோ டைரக்டராக ஒர்க் பண்ணவர். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லி இவர் என்னை சஜஸ்ட் பண்ணி தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது. போனேன், ஆடிஷன் அட்டன் பண்ணேன். ஆடிஷன் அட்டன் பண்ணோன்னே என்னை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு கால் வரல. சரி நம்மளை கூப்பிட மாட்டாங்க போல், அவ்வளோதான் போல் அப்படின்னு நினச்சேன். கரெக்டாக ஒரு மாதம் கழித்து கால் வந்துச்சு, திடீர்னு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஒரு 1 வீக்கில் ஷூட் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படிதான் கிடச்சிது. ஓகே, நீங்கள் கோயம்புத்தூர் ஸ்லாங்கில் தான் பேசுகிறீங்க. உங்களுக்கு வித்தியாசமாக பட வாய்ப்புகள் கேரக்டர்ஸ் வரும்போது இந்த ஸ்லாங் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா? வேற ஒரு விஷயத்த கற்றுக்கும் போதோ இல்லை வேறு ஏதாவது பற்றி ஒரு ஸ்லாங்கில் பேசணும் அப்படிங்கிற போது உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்ததா? இல்லை, அந்த மாதிரி எனக்கு கஷ்டமாக நான் ஃபீல் பண்ணலை. ஏன்னா தேட்டரில் வந்து நாங்கள் நாடகம் பண்ணும்போது நிறைய எக்ஸசைசஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்லாங்ஸில் பேசி பார்க்குறது இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். அதனால் அது ஈஸியாக தான் இருந்தது. அப்படியே ஈஸியாக இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம பேசணும் இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவோம்னா அங்கே இருக்கிற மக்களோட பழகிறது. அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் நிறையா பேர் மதுரையில் இருக்கிறவங்கலாம் அந்த தாய் கிழவி படத்தில் இருந்தாங்களா, அவங்க கூட பேசிகிட்டே இருப்பேன். 10 நாள் அவங்க கூட பேசினோம்னா அப்படியே வந்துடும் நம்மளுக்கு. அதே மாதிரி தான் திருநெல்வேலியில் ஷூட் பண்ணும்போது அங்கே இருக்கிற மக்களோட பழகுவேன். அவங்கக்கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கலாம். எனக்கு கோயம்புத்தூர் ஸ்லாங் நான் பேசுகிற மாதிரி தெரியுதா என்ன உங்களுக்கு? ஓரளவுக்கு அப்பப்போ ஓரளவுக்கு தெரியுதா? சரி, ஓகே. கோயம்புத்தூர் ஸ்லாங் வேணும்னா அதை தனியாக பேசுவேன். சரி, இந்த மாதிரி டைலாக் பேசி காட்டுங்களேன் கோயம்புத்தூர். ஐயோ, இப்படி திடீர்னு கேட்டீங்க. ஏனுங்க அம்மனி, என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நானும் சாப்பிட்டேங்க, அவ்வளோதான். நீங்கள் மற்ற நடிகைகள் மாதிரி நான் ரொம்ப அழகாக வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது க்ரீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா இது எனக்கு பிடிச்ச கலர் தான், என்னோட கலர் தானே, அதனால எனக்கு அது பிடிச்ச கலர் தான். க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. எனக்கு மோஸ்ட்லி வந்து மேக்கப் போடாமல் தான் நடிக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஏன்னா நேச்சுரலாக நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேஸை ஒரு ஏதாவது ஒன்று போட்டு மறைச்சிட்டு அதை நடிக்கிறதுக்கும் நேச்சுரலாக நம்ம ஃபேஸை இப்படி தான் என் ஃபேஸ் அப்படின்னு நம்ம நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. மக்கள் இதை கண்டிப்பாக விரும்புவாங்கன்னு நான் நம்புகிறேன். எல்லாருமே நேச்சுரலாக இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. நானும் அந்த மாதிரி தான் ரோல்ஸ் பண்ணுறேன். ஓகே, எங்களுக்கும் நேச்சுரலாக இருக்க பார்க்க தான் ரொம்ப அப்படியா? நல்ல விஷயம். உங்களை நாங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் படத்தில் நடிக்க போகும்போது நீங்கள் யூடியூப்பில் நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சா மைனஸாக இருக்கா? எனக்கு ப்ளஸ் தான். அதில் பார்த்துருக்காங்க, அதை பார்த்துட்டு ஞாபகம் வச்சு இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தானேன்னு கேட்குறாங்களா, அது எனக்கு ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். யூடியூப் வீடியோஸில் நடித்தது வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நிறையா எமோஷன்ஸை நான் இங்கேயே நிறையா பண்ணி பார்த்துட்டேன். நிறையா எமோஷன்ஸில் நிறைய யூடியூப் வீடியோஸில் சீன்ஸில் நடிக்கும்போது இவ்வளோ எமோஷன்ஸில் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் நம்மளுக்கு இருக்குமா? இந்த கான்ஃபிடென்ட் எப்படி வரும் எதுவுமே பண்ணாமல் திடீர்னு ஒரு படத்தை கூப்பிட்டு போய் பண்ணுறதுக்கும் இப்படி பண்ணுறதுக்கும்? நாடகங்களில் பண்ணியிருக்கேன், பட் கேமராக்கு எப்படி பண்ணணும்னு ஒரு இது இருக்கு இல்லையா? அது இந்த யூடியூப் வீடியோஸில் பண்ணும்போது ஓகே இப்படி வச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு படத்தில் போய் அதை பண்ணும்போது ஓகே இங்கே கேமரா வச்சாங்கன்னா இவ்வளோ பண்ணால் போதும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கு யூடியூப் வீடியோஸ் ரொம்பவே எனக்கு ப்ளஸ்ஸாக தான் இருந்திருக்கு. அவுட்டோர் ஷூட் போகும்போது ஹீரோயின் கிடைக்கிற அதே பாதுகாப்பும் வசதியும் உங்களுக்கும் கிடைக்குதா? கண்டிப்பாக கிடைக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லா ஆக்டர்ஸையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கு சரியான ஒரு ரூம்ஸாக இருக்கட்டும், அங்கே சேர்ஸாக இருக்கட்டும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடமா இருக்கட்டும், எல்லாமே எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, இப்போது கிராமத்து பின்னணியில் எடுக்கிற படங்களுக்கு கேரளா, ஆந்திரா, பாம்பேன்னு அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிற ஹீரோயின்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து கருப்பு கலரில் ஒரு மேக்கப் பண்ணுறாங்க. ஏன் தமிழ்நாட்டு பொண்ணுங்களை, கருப்பாக இருக்கிற பொண்ணுங்களை அவங்க எடுத்துக்க மாட்டுறாங்க? அது டேரக்டர்ஸ் வந்து
எழுதும்போது ஒருத்தங்களை மைண்டில் வச்சுட்டு தானே எழுதுவாங்க, இந்த கதைக்கு இவங்க தான் கரெக்டாக இருக்கும்னு. அப்படி எழுதும்போது நிறையா வெளி மாநிலங்களில் இருக்கிற ஆக்டர்ஸை மைண்டில் வச்சு எழுதியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற பெண்கள் வந்து அந்தளவுக்கு மெயினான ரோல்ஸில் இல்லைல்ல. இப்போ நம்மளுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம், ஐஸ்வர்யா ராஜேஷ் இருக்காங்க, ரேச்சல் ரெபேக்கா மேம் இருக்காங்க, அப்புறம் சரண்யா ரவிச்சந்திரன் இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால் டேரக்டர்ஸ்க்கு தோன்றது இல்லை. ஒருவேளை நிறைய பேர் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும், அப்போ கண்டிப்பாக இது மாறும். ஓகே, இப்போது நீங்கள் ஒரு ஹீரோயின் ஆயிட்டீங்க, ஒரு ரொமான்டிக் சீன் நடிக்கணும், ஒரு முத்த காட்சியில் நடிக்கணும், இல்லை கிளாமராக நடிக்கணும்னு சொன்னால் நீங்கள் நடிப்பீங்களா? இல்லை, நடிக்க மாட்டேன். எதனால அப்படின்னா எனக்கு வந்து என்னைய கிளாமராக காட்டிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நான் வந்து ஒரு கிராமத்து கதையாவோ இல்லை ஆர்டிஸ்டிக் ஃபிலிமாவோ அந்த மாதிரியாக பண்ணணுங்கிறது தான் என்னோட விருப்பம். அதனால் அந்த மாதிரி நான் பண்ணுவேன். மாடர்ன் காஸ்டியூம்ஸ்லாம் நான் போடுவேன். பட் எனக்கு விருப்பமான இது இருக்கும் இல்லையா, அதை தாண்டி வேறு ஏதாவது பண்ண சொன்னாங்கன்னா இல்லை, நோ அப்படின்னு சொல்லிடுவேன். ருக்மிணி ஒரு நடிகை ஆகலைன்னா என்னவா ஆயிருப்பாங்க? நடிகை ஆகலைன்னா கண்டிப்பாக நான் ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டாக இருந்திருப்பேன், நிறைய நாடகங்களில் நடிச்சிட்டு இருந்திருப்பேன். அதே மாதிரி நான் வந்து டீச்சராக இருப்பேன். நான் வந்து பிஎட் படிச்சிருக்கேன். நான் டீச்சர் தான், ஒரு 6 months ஒரு ஸ்கூலில் ட்ரைனிங் டீச்சராக ஒர்க் பண்ணேன். டீச்சிங் தான் இப்போயும் பண்ணிகிட்ருக்கேன். காலேஜில் வந்து தேட்டர் வந்து டீச் பண்ணுறேன். எனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது காலேஜஸில் நாடகங்களில் வந்து டீச் பண்ணிட்டு அந்த நாடகத்தை இயக்கி மாணவர்களை நிறையா ஸ்டேஜில் நடிக்க வச்சுட்டு தான் இருக்கேன். சூப்பர் மேம். ஒரு டபுள் மீனிங் டைலாக் இல்லை கெட்ட வார்த்தை இந்த படத்துக்கு இது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக பேசி தான் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் படத்துக்காக பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? இப்போ அந்த கேரக்டருக்கு அது ரொம்ப அவசியம் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் அது மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணுது, இது வந்து மற்றவங்கள அஃபெக்ட் பண்ணும், இல்லை ஆடியன்ஸ்க்கு அது வேறு மாதிரியாக கன்வே ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா பண்ண மாட்டேன். ஓகே, ஒரு நடிகையாக உங்களோட ஃபஸ்ட்டு சேலரி எவ்வளவு? யூடியூப்பில் பண்ணும்போது ஒரு 2000 rupees தான் என்னோட ஃபஸ்ட்டு சேலரி. ஓகே, நீங்கள் தாய்க்கிழவி படத்தில் உங்கள் கூட ஒரு முறப்பையன்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வருவார், நான் பண்ணுறதெல்லாம் ரசிச்சிட்டே இருப்பார், அப்படியே உட்காந்துன்னு பார்த்துட்டே இருப்பார். பட் நான் வந்து அவர் என்னை விட சின்ன பையன், என்னோட முறை பையன்தான். ஆனால் என்னை ரசிக்கிறாரு அப்படிங்கிறத என்னை இப்படிலாம் பண்ணுறாரு, எனக்காக பாட்டு போடுவார், ஆடுவார். இந்த மாதிரி என்னை கட்டிக்கிற மாட்டியா, வேற யாரை கட்டிக்கிறவ அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் வந்து ரசிக்க தான் செய்கிறேன். அது அவர் பண்ணுறத வந்து நான் என்கரேஜ் பண்ணலை. ஏன்னா இது வந்து அவர் வயசு சின்ன பையன் அவர். அப்படிங்கிறப்ப இவர் நம்மளுக்காக பண்ணுறதெல்லாம் ஒரு ரசிக்கிற மாதிரியாக தான் அது போகும். உங்களுக்காக ஒரு பாட்டெல்லாம் பாடி, ஆமாம், பாட்டெல்லாம் பாடிட்டு தூரிகா எப்பல தூரிகா அப்படின்னு பாடுவார். தூரிகா டபுள தூரிகா கிட்டாரு கம்பி மேல நின்று கம்பியா திருப்ப அதெல்லாம் நான் எனக்கு பார்த்துட்டு பரவாயில்ல பாரு நமக்காக பாடுறாரு. அப்புறம் இந்த குஷி பாட்டு போட்டு ஆடுவார் நம்மளை சிரிக்க வைக்கணும்னு. பரவாயில்ல, நான் இரிட்டேட் ஆகுறேன்னா அந்த அவர் ஆடும்போது நான் இரிட்டேட் ஆகுறேன்னு காதில் கை வச்சுட்டு இப்படி இருப்பேன். அதை பார்த்துட்டு உங்கள் அக்காளுக்கு என்ன நடிகடா பிடிக்கும் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் விஜய்ன்னு சொன்னோன்னே விஜய் சார் பாட்டு போடுவாங்க, போட்டு டான்ஸ் ஆடுவார். எனக்கு அதை பார்த்துட்டு நான் அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருப்பேன். யார் நம்மளுக்காக அவ்வளோ பெரிய சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கிற வீட்டில் பண்ணுவா, இவர் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி தான் போகும். ஓகே, ருக்மணி யாரையாவது காதலிக்கிறாங்களா, யார்கிட்டயாவது இருந்து லவ் ப்ரொபோசல் வந்திருக்கா? காதலிக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஓகே, லவ் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கு. காலேஜ் அந்த மாதிரி எத்தனைன்னு நம்பர் சொல்ல வேண்டாம், நிறையா வந்திருக்கு. ஓகே ஓகே, ஒரு பெரிய சினிமா பின்னாளில் இருக்கிற நடிகர்கிட்ட இருந்தோ இல்லை டெக்னீஷியன் சைட்ல இருந்து ஒருத்தர்கிட்ட இருந்தோ ஒரு லவ் ப்ரொபோசல் வந்தால் அக்செப்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஏங்க? ஏன் அப்படின்னா என்னை வந்து இவங்கெல்லாம் புரிஞ்சுக்குவாங்களா அப்படின்னு எனக்குள்ளே இருக்கிற கேள்விக்கு இல்லை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலை நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து வளர்ந்த விதம், நான் நாடகம் சார்ந்து வந்தேன், புக்ஸ் நிறையா படிப்பேன், இந்த மாதிரியான என்னோட சிந்தனை இப்படி இருக்குது. அதனால் அவங்களுக்கு அது எனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அதனால் கண்டிப்பாக மாட்டேன்.
சரி, ஆனா எல்லாருமே எப்படி சொல்றது, ஒரு சினிமால இருக்கிறவங்க கெட்டவங்களா இருப்பாங்க, மத்தவங்க நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒண்ணு இருக்காது இல்ல? அது நீங்க எப்படி இல்ல பாக்குறீங்க? சினிமால இருக்கு நான் அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறதுக்காக அவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. என்னோட மைண்ட் செட் ஐடியாலஜிக்கு எனக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். நான் வந்து கண்டிப்பா சினிமால வந்து யாரையும் மேரேஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, ருக்மணிக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்? எனக்கு வந்து ரொம்ப அமைதியா இருந்தா பிடிக்கும். அவ்வளவு அமைதியாவா? அமைதி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். ம். ஏன் இவங்க அமைதியா இருக்காங்க, ஏன் இவங்க எதுவுமே பேச மாட்றாங்க அப்படின்னு நமக்குள்ள நிறைய கேள்விகளை அது உண்டு பண்ணும். அப்ப அவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு தோணும் இல்லையா, அதனால அப்படி சொன்னேன். ஓகே. வேற எந்த மாதிரினா என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட எமோஷன்ஸை வந்து வேல்யூ பண்ணாங்கன்னா பிடிக்கும். ஓகே. இப்போ இருக்கிற சினிமா நடிகைகள் பெரும்பாலான பேர் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்றாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்களா, பண்ணிக்க மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ணிப்பேன். கண்டிப்பா பண்ணிப்பீங்க. ஓகே. ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் சினிமாவில் நடிக்கிறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது? முதலாம் கோடையிருள் படத்தில் நடிக்கும்போது ஸ்டேஜில் வந்து நாங்கள் கண்டினியூஸாக ஒரே கேரக்டராக இருந்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை கேரக்டர் பண்ணுறேன் அப்படின்னா அந்த குழந்தை கடைசி வரைக்கும் ட்ராவல் ஆகுதுன்னா அந்த கேரக்டர் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், ஸ்டேஜ்லேயே இருக்கும். அந்த கேரக்டர் டக்குன்னு நாங்கள் கட் பண்ணி வரமாட்டோம். பட் இங்கே வந்து டக்குன்னு கட் அப்படின்னு சொன்னோடனே நம்ம அதை கட் பண்ணிடணும். அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்தோடனே டக்குன்னு வேற ஒரு எமோஷன் இங்கே பண்ண சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே ரெடி ஆகணும், டக்குன்னு ரெடி ஆகணும் இல்லையா. நாடகத்தில் நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி உள்ளே போவோம். இதில் டக்குன்னு அடுத்தடுத்து பண்ணும்போது எனக்கு அது வரல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். கோடையிருள் தான் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. குட்டி ரேவதி மேம் தான் எனக்கு நிறையா வாழ்க்கையில் ஒரு சினிமாக்கான அறிமுகத்தை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி எனக்கு நடிப்பு கேமராக்கும் நாடகத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் எனக்கு அந்த படத்தில் தான் வாய்ப்பு கிடைச்சிது. ராதிகா மேம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பார்த்தோம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களை பார்க்கும்போது இல்லை அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? அவங்ககிட்ட இருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? ராதிகா மேமை முதல்ல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு அவங்க படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்டைல், அவங்களோட வித்தியாசமான ஆக்டிங் இருக்கும். அவங்களோட முன்னாடி அவங்க பண்ண படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு லுக்கில் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்கள நேரில் பார்க்கும்போது அவங்கள நம்ம பார்க்குறோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. அதை விட நான் அவங்கள நார்மல் காஸ்டியூமில் செட்டில் பார்க்கவே இல்லை. அவங்க ஃபுல்லாகவே இந்த நிறையா இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் போட்டு தான் நான் அவங்கள பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ மேக்கப் போட்டிருக்காங்க, இது என்ன அவங்கள மாதிரியே தெரில, அது அவங்க தானா அப்படின்னு நான் கேட்டேன் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட. அவங்க தான் இந்த மாதிரி ப்ராஸ்தட்டிக் மேக்கப்லாம் போட்டு இங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. 10 கிலோன்னு நினைக்கிறேன். அந்த தொப்பை இது எல்லாத்தையும் சேர்த்து கன்னத்தில் காதில் எல்லாத்தையும். இவ்வளோ நேரம் ஆகுமா, 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க மேக்கப் போடுறதுக்கே. அப்போ இவ்வளோ நேரம் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் போட்டுட்டு அவங்க பண்ணாங்க. அவங்க பண்ணும்போது காலில் வேற அவங்களுக்கு அடிபட்டிருந்தது. கால் அடிபட்டிருந்ததா இல்லை அவங்களுக்கு ஏதோ காலில் பிரச்சனை, சம்திங் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க போல இருக்கு. அப்போ அவங்க நின்னாங்கன்னா அவங்களுக்கு கால் வலியாகும். ஏன்னா இதெல்லாம் வெயிட்லாம் வச்சுட்டு, ஆனால் அத்தனையும் வச்சுட்டு அவங்க நடித்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களோட டெடிகேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு கால் வலி இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் அவங்க அந்த எடுத்ததை முடிக்கணும் அப்படிங்கிற இதில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க இல்லையா. அது வந்து நான் மேம் கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். நானும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம் வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. மேமோட ஸ்பீச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சக்ஸஸ் மீட்லேயும் சரி, ஆடியோ லான்ச்லேயும் சரி, அதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லாம் பேசியிருப்பாங்க. அவங்கள ரொம்ப லவ் பண்ணுவாங்க. செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம மேலே நம்பிக்கை வச்சா தானே நம்ம என்ன பண்ணாலும் நல்லா வரும். அது மேம் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் மேம் கிட்ட இருந்தால் நான் வந்து ஓகே, நம்ம மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணும், நம்ம முதல்ல நம்மளை நம்பணும், அப்போ தான் மற்றவங்களாம் நம்மளை நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு இதை நான் மேம் கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன். ஓகே. பைசன் படத்தில் நடிச்சிருக்கீங்க. மாரி செல்வராஜ் சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அவர் நார்மலாக எப்படி இருப்பார், செட்டில் எப்படி இருப்பார், உங்ககிட்ட எந்த மாதிரி நடந்துப்பார்? ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனையுமே நடித்து காமிச்சு அந்த நடிப்பை உங்ககிட்ட இருந்து வாங்குறவர். அவர்கிட்ட நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? மாரி சார்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, ஹார்ட் ஒர்க் தான். சார் வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காருன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் இல்லாமல் அவர் எல்லாமே பண்ணி காட்டுவார் இல்லையா. ஏன்னா அதை வந்து அவருக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு சார்கிட்ட இருந்து. ஏன்னா மாடு உழுகிற சீனாக இருக்கட்டும், மாடு அப்படியே ஓட்டிகிட்டு போவாங்க இல்லையா, உழுகிற சீன், அது சாரே மாடெல்லாம் ஓட்டி காட்டினாரு. கபடி ஆடி காட்டுறாரு. என்னடா எல்லாமே பண்ணி காட்டுறாரு அப்படி எனக்கு இந்த அளவுக்கு நான் பார்த்தது இல்லையா.
டேரக்டர்ஸ்னால் அந்த மாதிரி இங்கே வைங்க அது சொல்லுவாங்க. சார் வந்து அப்படியே உள்ளே இறங்கிடுவார். ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு இருப்பார். ஒரு சீன் எடுக்கிறோன்னா அதை ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இன்வால்மெண்ட் ஆகி பண்ணுவார். ஸோ அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்குது இல்லையா. சின்ன வயசுலேருந்து அந்த இடம், அந்த சூழல், அந்த வாழ்வியெல்லாம் அவர் வாழ்ந்திருக்காரு. விவசாயம், கபடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து அங்கே இருக்கும். இந்த வாழைத்த தோப்பில் இது பண்ணது, எல்லாம் தூக்கி காட்டுவார் அவர். ஸோ டேரக்டரு ஏன் அவர் தூக்கி காட்டினான்னு அவர் பண்ணி காட்டுவார், நடந்து காட்டுவார், வெயிட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு பண்ணி காட்டுவார். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் எக்ஸ்பீரியன்ஸை வெளியே அப்படியே மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறதுல சார் தெளிவாக இருக்கார். ஸோ அதனால் அவர் அவ்வளோ இன்வால்மெண்ட் ஆகி பண்ணுறாரு. ஸோ ஹார்ட் ஒர்க் வந்து நான் அவர்கிட்ட பார்த்தேன். ஆனால் இது எல்லாமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக வந்தது. அதனால் நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நான் சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். சாரோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ரொம்ப ரொம்ப இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணி நான் எந்த செட்டையும் பார்த்ததே இல்லை. இங்கே வந்து எல்லாம் ஏதாவது ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அது அங்கவே இது எங்கவே அப்படின்ட்டு மாறி மாறி பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. சார் செட்டே ஒரு மாதிரி கலவரம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய கலவர சீனும் இருக்கும். அந்த கலவரத்துக்கு முன்னாடி இவங்கெல்லாம் நிறைய கலவரம் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அமைதியாகவே இருக்காது செட்டு. இப்போ நிறைய மலையாளத்தில் ஒரு படம் பண்ணேன், அங்கெல்லாம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் செட்டு. ஏன்னா அங்கே லைவ் சவுண்டு, லைவ் சவுண்டு இல்லைனாலும் அங்கே அமைதியாகவே இருப்பாங்க. அந்தளவுக்கு அங்கே அமைதியாக தான் நான் ஒர்க் பண்ணி நான் பார்த்தேன். இங்கே வந்து அப்படியே டோட்டலி வேறு. ஸோ இங்கே இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல சண்டை போட்டுட்ருக்க இடத்துல நம்மளும் நின்னா நம்ம மைண்டு எல்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தானே. அங்கே இந்த மாதிரி பரப்பரன்னு வேலை செஞ்சுட்டு நாங்களும் பரப்பரன்னு தான் இருப்போம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே. நடிக்கும்போது ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது வந்திருக்கா? நடிக்கும்போது ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை. ஓகே. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கீங்க நான் நல்லா பாடுவேன்னு. ஸோ இப்போ எங்களுக்காகவும் எங்கள் ஆடியன்ஸ்க்காகவும் நீங்கள் ஒரு பாட்டு பாடணும். ஜஸ்ட் ஒரு 4 lines ஏதாவது ஒரு பாட்டு. கண்ணால எதையும் காணாத இவதான் கண்ணீரை பார்த்தேனே, இனி என்னோட அழக பொல்லாத உலக உன்னால பாப்பேனே, ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன், ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல் நான் பார்க்கிறேன். சூப்பராக இருந்தது மேம். தேங்க்யூ. இப்போ நீங்கள் ஒரு அறிமுக நடிகையாக வந்துட்டீங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி படங்களில் மக்கள் உங்களை எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பாக நிறைய கிராமத்து படங்களில் எதிர்பார்க்கலாம். ஓகே. கமர்ஷியல் படங்கள் கண்டிப்பாக பண்ணுவேன். அது ஒரு சில படங்களில் கதை எப்படி இருக்கோ அதை பொறுத்து பண்ணுவேன். ஆனால் மோஸ்ட்லி ஆர்ட் ஃபிலிம், அப்புறம் கிராமத்து கதைகளில் என்ன மக்கள் பார்க்கலாம். ஓகே. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு கிடைச்சிது? ஏன்னா இந்த மாதிரி நடிக்க போகிறேன்னு சொன்னாலே ஒரு தாட் இருக்கும், வேண்டாம் அப்படின்னு வீட்லேயே ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீட்டை எப்படி கன்வின்ஸ் பண்ணீங்க? வீட்டில் வந்து அப்பா வந்து முதல்ல இந்த மாதிரி நாடகம் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ விட்டுட்டார், எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் முன்னாடி வந்து டான்ஸ் ஆட வேண்டாம் பாரு, பாட்டு பாடுறதுக்கு எதுவும் சொல்ல மாட்டார். டான்ஸ்லாம் ஆடினா எதுக்கு ஆடுற, பொம்பளை பிள்ளைலாம் ஆடக்கூடாதுன்னு தான் எங்கள் அப்பா மைண்ட் செட்டு. அதுக்கப்புறம் நாடகத்துக்கு போகும்போது என்னன்னு தெரில, அதுக்கு விட்டுட்டார். நான் நடிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கெல்லாம் ஒரு நாள் வந்து நாடகம் பார்த்தாரு, அதுக்கப்புறம் தான் விட்டார். என்ன நீ எத்தனை நாடகம் வேணாலும் பண்ணுன்னு விட்டார். எதுவுமே சொல்ல மாட்டார், கேட்க மாட்டார். அப்படி தான் போயிட்டு இருந்தது. படம் வாய்ப்புக்கு வந்து வரும்போது மட்டும் யோசிச்சேன், ஐயோ அப்பா என்ன சொல்வாரோ, நாடகத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு, படமெல்லாம் நடித்தா என்ன நினைப்பாரோ தெரியலேன்னு. எங்கள் அப்பா ஆனால் அதுக்கு ஓகே தான் சொல்லிட்டாரு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு மைண்ட் செட் இருந்தது, நல்லா பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது போல இருக்குது, அதனால் விட்டுட்டாரு. ஆனால் சொந்தக்காரங்க வந்து எல்லாத்துக்கும் ஒரே பாயிண்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் அவங்களுக்குலாம் ரொம்ப அவங்கெல்லாம் கொஞ்சம் கிராமத்து சைடுங்கிறனால இதெல்லாம் பண்ணக்கூடாது, பொண்ணுங்கள்லாம் படிக்கக்கூடாது, அவங்களும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் சொந்தக்காரங்களுக்கு. அதேமாரி அப்பா 2 டிகிரி படிக்க வச்சார். படித்து முடித்ததுக்கப்புறமா நான் நடிக்கிறதுக்கு வந்துட்டேன். அதுக்கு முதல்ல ஏன் நீ படிக்க வச்ச அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் நீ எதுக்கு நடிக்க அனுப்புகிற, இதெல்லாம் அசிங்கம், பொண்ணுங்கள்லாம் நடிக்கக்கூடாது, இது வந்து குடும்பத்துக்கே அவமானம் அப்படி இப்படின்னு என்கிட்டயே கூப்பிட்டு போகாதேன்னு சொல்லி திட்டினாங்க. இல்லை எனக்கு பிடிச்சிருக்கு நான் போவேன்னு நான் சொன்னேன். அப்புறம் அப்பா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அவளுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு அவளுக்கு தெரியும், அதை மீறி அவள் எதுவும் பண்ண மாட்டா, நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் அமைதியாக இருங்கன்ட்டாரு.
அப்படி என்னை நம்பினார் என்னைய எங்கள் அப்பா. என் மேலே வச்சுருந்த நம்பிக்கை கண்டிப்பாக நான் காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நான் வந்து நிற்கும்போது சொந்தக்காரங்களுக்குலாம் புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து அவங்க பேசுகிறாங்க, நிறைய பேர் கால் பண்ணி நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அது போகிற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் போல இருக்குது. வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஆனால் நான் என்ன இது எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒன்று நம்புகிறோம், நம்மளுக்கு ஒன்று வருது, நம்ம மேலே அது மேலே நம்மளுக்கு ரொம்ப பிரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குன்னா அதை விட்டுறாதீங்க. எந்த ஒரு சூழல் வந்தாலும் யாருக்காகவும் அதை விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா, அதை நோக்கி நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருங்க, அதை நோக்கி பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த இயற்கை உங்களுக்கு கண்டிப்பாக அதை ஏதோ ஒரு வழியில் கரெக்டான டைமில் கொண்டு வந்து சேர்க்கும். நான் அதை ரொம்ப நம்புகிறேன். அது மாதிரி தான் இந்த டைமில் எனக்கு இது கிடச்சிதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். அதாவது ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது வேணான்னு சொன்ன சொந்தக்காரங்க இப்போ படம் பண்ணதுக்கப்புறம் வர்றாங்க, கால் பண்ணிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஓகேவா, ஓகே இவங்க இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இவங்க இப்படி ஒரு ஸ்டேஜுக்கு வந்தால் தான் மதிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? எல்லாருமே வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்தால் தான் திரும்பி பார்ப்பாங்க, அதுதான் உண்மை. மனிதனோட குணமே அதானே. மனிதர்கள் எல்லாரும் அப்படி தான். சும்மா ஒரு வேல்யூன்னு ஒன்று எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே. நார்மலாக இருக்கும்போது சில பேர் நம்மளை சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள விட்டுறவே கூடாது. நம்ம நார்மலாக இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுக்கு நடிப்பு வருதுன்னு தெரியும் போது சில பேர் நம்மளுக்கு நீ நல்லா பண்ணுவ அப்படின்னு நம்ம மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அப்போவே நம்ம இந்த ஸ்டேஜுக்கெலாம் வராதுக்கு முன்னாடியே அந்த மாதிரி எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. அப்போல்லாம் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, என் சொந்தக்காரங்கள்லேருந்து சில பேரில் எனக்கு அப்படி சப்போர்ட் பண்ணனால தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆனால் நம்ம ஒரு இடத்துக்கு போய் அச்சீவ் பண்ணும்போது தான் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வைக்க முடியுது. அது நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து இவ்வளோ பெரிய சினிமா வாய்ப்பில் வந்திருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்கணும், இல்லைனா ஒரு இப்படி பண்ணால் நீங்கள் சினிமாக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும்னா என்னவா இருக்கும்? சினிமாக்குள்ளே நான் வந்தது நாடகம் மூலமாக வந்துட்டேன். ஆனால் நிறைய பேர்த்துக்கு நடிக்கிறதுக்கு ஆசை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அது பண்ண முடியாமல் ரீல்ஸ் பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸ் போடுறாங்க. அவங்களுக்குலாம் எப்படி உள்ளே வரதுன்னு தெரியாதனால தான் அவங்க அங்கேயே நின்றுடுறாங்க. நிறையா ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணணும், தொடர்ந்து நிறையா ஆஃபீஸஸ்லாம் போய் நம்ம பார்க்கணும். இப்படி பண்ணும்போது யாராவது ஒரு டேரக்டர் கண்ணில் நம்ம பட்டுட்டோம், இல்லை ஏதாவது ஒரு கேரக்டர் நம்மளுக்கு செட் ஆகுது அப்படின்னா ஒரே ஒரு ஸ்டார்டிங் தான் எல்லாத்துக்கும் வந்து ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் நம்ம பிடிச்சிட்டோம்னா போதும், அது நம்மளை வேறு இடத்துக்கு அடுத்தடுத்து கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தேடி எல்லோரும் ஓடிட்டே இருக்கணும். ஒன்று வேணும்னா நம்ம தேடிக்கிட்டே இருக்கணும். அந்த தேடல் எல்லாத்துக்கிட்டையும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மேலே வர முடியும். சினிமாலன்னு இல்லை, எல்லாத்துலேயுமே சொல்கிறேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கீங்க எங்கள் கூட, ரொம்ப தேங்க்யூ. டெலிஃப்ளிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.